ஓம் சாந்தி. முரளி தேதி 24/3/2025. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானம் உங்களை குளிர்விக்கின்றது. இந்த ஞானத்தின் மூலமாக காமம் கோபத்தினுடைய தீ அணைந்து விடுகிறது. ஆனால் பக்தியின் மூலமாக அந்த தீ முடிவதில்லை என்றார் பாபா. அதை பக்தி பண்ணுறதுனால காமம் கோபம் இதெல்லாம் போகிறதில்ல. இந்த ஞானத்தின் மூலமாக தான் காமம் கோபம் இது போன்ற தீயெல்லாம் அணைந்து விடுகிறது என்றார். ஞானம் உங்களை குளிர்விக்கின்றது. கேள்வி: நினைவில் முக்கியமான முயற்சி என்ன? நினைவில் முக்கியமான முயற்சி என்ன? பதில்: பாபாவின் நினைவில் அமரும் பொழுது தேகம் கூட நினைவில் வரக்கூடாது என்றார். முக்கியமான முயற்சி என்ன? இந்த தேகம் கூட நினைவில் வரக்கூடாது. ஆத்ம அபிமானிகளாக ஆகி பாபாவை நினைவு செய்யுங்க. இதுதான் உழைப்பாகும். இதில் தான் தடை என்பது ஏற்படுகின்றார். ஏன்னா அரைக்கல்பம் தேக அபிமானிகளாக இருந்துள்ளீர்கள். பக்தி என்றாலே என்ன அர்த்தம்? தேகத்தினுடைய நினைவுன்றார். ஓம் சாந்தி. நினைவு செய்வதற்கு தனிமை அதிகம் வேணும் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் என்றார். எந்த அளவுக்கு நீங்கள் தனிமையில் அல்லது அமைதியில் பாபாவின் நினைவில் இருக்க முடிகிறதோ அந்த அளவிற்கு கூட்டத்தில் இருக்க முடியாது. பள்ளியில் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா தனிமையில் சென்று தான் படிக்கிறார்கள். அதே போல் பாபா சொல்கிறாரு, இதில் கூட தனிமை வேணும். நடைப்பயிற்சி செய்ய செல்கின்றீர்கள் என்றால் கூட அதில் கூட நினைவு யாத்திரை முக்கியமாகின்றார். நடந்து போகிறீங்க அப்படின்னாலும் கூட பாபா நினைவிலேயே நடைப்பயிற்சி என்பது செய்யணுன்றார். இந்த படிப்பு முற்றிலும் சகஜமாகும். அரைக்கல்பம் மாயனுடைய ராஜ்யத்தில் இருந்ததினால் நீங்கள் தேக அபிமானிகளாக ஆயிட்டீங்க. முதலான எதிரி யாரு? தேக அபிமானம்தான். பாபாவை நினைவு செய்வதற்கு பதிலாக தேகத்தை நினைவு செய்து விடுகின்றீர்கள். இதனை தான் தேகத்தினுடைய அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது என்றார். இங்கே நீங்கள் நான் ஆத்மா என்று நீங்கள் சிந்தனை பண்ணணும். நாம் பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்யணும். அவ்வளோதான். எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு பாவம் அழிந்து கொண்டே செல்லும். பக்தி மார்க்கத்தில் ஒருபொழுதும் பாவம் அழிவதில்லைன்றார். யாராவது வயதானவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்குள் நாம் பக்தி செய்யவில்லை என்றால் நஷ்டம் ஏற்படும், நாஸ்திகர்களாக ஆகிவிடுவோம் என்ற தவறான எண்ணம் இருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளோ பாவனை வைக்கின்றார்கள், உழைக்கின்றார்கள். பாருங்கள், பத்ரிநாத்திற்கு செல்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பத்ரிநாத் கோயிலில் மூர்த்தியினுடைய சிலை காட்சியை பார்த்தார்கள். பிறகு என்ன? உடனே பாவனை என்பது உருவாயிடுகின்றார். பிறகு பத்ரிநாத்தை தவிர வேறு யாருடைய நினைவு புத்தியில் இருப்பதில்லை. முன்பெல்லாம் நடந்தே செல்வார்கள். பாபா சொல்கிறாரு, நான் அல்ப காலத்திற்கு மன ஆசைகளை பூர்த்தி செய்து விடுகிறேன் என்றார். இது போல் யார் பக்தி பண்ணுறாங்களோ அவர்களுக்கு அல்ப காலத்திற்கான மன ஆசைகளை பூர்த்தி செய்து விடுகிறேன், காட்சிகளை ஏற்படுத்துகிறேன் என்று பாபா சொல்கிறாரு. மற்றபடி நான் இவைகளின் மூலம் கிடைப்பது இல்லை. ஆஸ்தி ஒரு பாபாவிடமிருந்து தான் கிடைக்கிறது. மற்றபடி இருக்கின்ற ஜடம் அல்லது உயிருள்ள அனைத்தும் படைப்புகளாகும். படைப்பிடமிருந்து ஒருபொழுதும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஒரு பாபாவே ஆவார். குமாரிகள் சங்கதோஷத்திலிருந்து அதிகம் பாதுகாத்து கொள்ள வேண்டும்ன்றார். தீய நட்பிலிருந்து அதிகம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த தூய்மையற்ற தன்மையினால் நீங்கள் முதல் இடை கடைசியில் துக்கத்தை அனுபவிக்கின்றீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் இப்போது தூய்மையாக ஆக வேண்டும். நிராகாரமான பாபா தான் உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஒருபொழுதும் பிரம்மா படிப்பிக்கின்றார் என்று புரிஞ்சுக்காதீங்க. எல்லோருடைய புத்தியும் சிவபாபாவின் பக்கம் இருக்க வேண்டும். சிவபாபா இவர் மூலமாக கற்பிக்கின்றார். அவருக்கு என்ன மதிப்பளிப்பீர்கள்? பாபா கேட்குறேன், நான் உங்களுக்கு இவ்வளோ உயர்ந்த படிப்பு சொல்லித்தரேன் இல்லையா, எனக்கு நீங்கள் என்ன மதிப்பு கொடுப்பீங்க அப்படின்னு பாபா கேட்குறார். என்ன மதிப்பளிப்பீர்கள்? நீங்கள் சிவபாபாவிற்காக திராட்சை மாம்பழம் கொண்டு வருகின்றீர்கள், ஆனால் நான் எதுவுமே சாப்பிடுவதில்லை என்று பாபா சொல்கிறார். அனைத்து குழந்தைகளாகிய உங்களுக்கே ஆகும். பக்தர்கள் படையல் போடுகிறார்கள் என்றால் பிறகு பங்கு வைத்து சாப்பிடுகிறார்கள்.
நான் சாப்பிடுகின்றேனா என்ன? நான் குழந்தைகளாக உங்களுக்கு கற்பித்து தூய்மையாக்குவதற்கு தான் வருகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். தூய்மையாக ஆகி நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். என்னுடைய தொழிலே இதுதான் பாபா. எந்த குழந்தைக்காவது நன்றாக அம்பு தைக்க வேண்டும் என்றால் நான் பிரவேசமாகி விடுவேன். ஞானத்தினுடைய அம்பு வேகமானது என்று பாடப்படுகிறது அல்லவா? அறிவியலில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ சக்தி இருக்குது. அணுகுண்டுகள் போன்றவற்றினால் எவ்வளோ வெடி சத்தம் ஏற்படுகிறது. நீங்கள் எவ்வளோ அமைதியில் இருக்கீங்கன்றார். அறிவியலின் மீது அமைதி வெற்றி அடைகிறது. நீங்கள் இந்த உலகத்தை தூய்மையாக ஆக்குகின்றீர்கள். முதலில் தங்களை தூய்மையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நாடகத்தின்படி தூய்மையாக ஆகத்தான் வேண்டும். ஆகையினால்தான் விநாசமும் நாடகத்தில் அடங்கியிருக்கு. நாடகத்தை புரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அது உங்களுடைய வீடு என்று பாபா கூறுகின்றார். வீட்டிற்கு குஷியோடு போகணும்னு சொல்றார் பாபா. இதற்காக ஆத்ம அபிமானியாக ஆவதற்கு மிகவும் உழைக்கணும். இந்த நினைவு யாத்திரையில்தான் பாபா அதிக அழுத்தம் கொடுக்கிறார். இதில் தான் உழைப்பு என்பதற்கு நடக்கும் பொழுதும் அங்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் நினைவு செய்வது சகஜமாக இருக்கின்றதா? அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்வது சகஜமாக இருக்கின்றதா? பக்தி மார்க்கத்தில் கூட எவ்வளோ மாலை உருட்டுகிறார்கள். ராமா ராமா என்று ஜபித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு பலனும் இல்லைன்றார் பாபா. பாபா குழந்தைகளாக உங்களுக்கு முற்றிலும் சகஜமான யுக்தியை கூறுகின்றார். உணவு சமையுங்க, எது வேண்டுமானாலும் செய்யுங்க, ஆனால் பாபாவை நீங்கள் நினைவு பண்ணுங்க. பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீநாத்தில் போக் சமைக்கின்றார்கள். வாயில் துணி கட்டி கொள்கிறார்கள். கொஞ்சம் கூட சப்தம் அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அது பக்தி மார்க்கமாகும். நீங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிவபுராணம் எழுதியுள்ளார்கள். ஆனால் அதில் சிவன் பார்வதி, சிவன் சங்கர் அனைத்தையும் ஒன்றாக ஆக்கிவிட்டார்கள். அதை படிப்பதன் மூலம் ஒரு பலனும் இல்லைன்றார். அது போன்ற சிவபுராணத்தில் என்னென்ன எழுதியிருக்கின்றார்களோ அதை படிக்கிறதுனால எந்த விதமான பலனும் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவருடைய சாஸ்திரத்தை படிக்கணும். பாரதவாசிகளுக்கு ஒரு கீதையாகும், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கின்றது. தேவி தேவதைகளுடைய தர்மசாஸ்திரம் ஒரு கீதையாகும். அதில் தான் ஞானம் இருக்கின்றார். ஞானம்தான் படிக்கப்படுகிறது. நீங்கள் ஞானத்தை படிக்கணும். சண்டை போன்ற விஷயங்கள் எந்த புத்தகங்களில் இருக்கிறதோ அவற்றோடு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நாம் யோக பலம் உடையவர்கள், பிறகு உடல் பலம் உடையவர்களின் கதைகளை ஏன் கேட்கணும் அப்படின்னு பாபா கேட்குறார். உண்மையில் உங்களுடையது சண்டை கிடையாது. நீங்கள் யோக பலத்தின் மூலம் 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைகிறீங்க. யோக பலத்தின் மூலம் 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைகின்றீர்கள். உங்களுடைய சண்டை 5 விகாரங்களோடு ஆகும். அவர்கள் மனிதர்களோடு சண்டையிடுகின்றார்கள். நீங்கள் தங்களிடமுள்ள விகாரங்களோடு சண்டையிடுகின்றீர்கள். இந்த விஷயங்களை சன்னியாசிகள் போன்றவர்கள் புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு எந்த பயிற்சி போன்றவைகளும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. உங்களுடைய பயிற்சி ஒன்றே ஆகும். உங்களுடையது யோக பலமே ஆகும். நினைவு பலத்தின் மூலம் 5 விகாரங்களின் மீது நீங்கள் வெற்றி அடைகின்றீர்கள். இந்த 5 விகாரங்கள் எதிரிகளாகும். அதில் கூட முக்கியமானது முதலாவது தேக அபிமானம்ன்றார். சத்தியுகத்தில் நீங்கள் கர்ப்ப மாளிகையில் இருக்கின்றீர்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் கர்ப்ப சிறையில் செல்கின்றீர்கள். நான் பிரவேசிக்கின்றேன், இதை தெய்வீக பிறப்பு என்று சொல்லப்படுகிறது என்றார். நீங்களும் கர்ப்ப மாளிகையில் வரீங்க, கர்ப்பத்தில் வரீங்க, ஆனால் நான் பிரவேசிக்கின்றேன். இதை தெய்வீக பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. நாடகத்தின்படி நான் இதில் வர வேண்டியிருக்கு. இவருடைய பெயரை பிரம்மா என்று வைக்கின்றேன். நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக ஆகின்றோம். பிறகு ராஜ்யம் செய்வோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு பக்தி மார்க்கத்தில் நம்முடைய சித்திரங்களைத்தான் உருவாக்குவார்கள். தேவிகளினுடைய நிறைய சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். ஆத்மாக்களுக்கும் பூஜை நடக்குது. மண்ணினால் சாலி கிராமங்களை உருவாக்குகின்றார்கள். பிறகு இரவு உடைத்து விடுகிறார்கள். தேவிகளையும் அலங்கரித்து பூஜை செய்து பிறகு சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டு விடுகிறார்கள். என்னுடைய ரூபத்தை உருவாக்கி படைத்து பிறகு என்னை கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக கூறிவிடுகிறார்கள் என்று பாபா கூறுகின்றார். அனைத்திலும் அதிகமாக என்னைத்தான் நிந்தனை செய்கிறார்கள். நீங்கள் எவ்வளோ ஏழைகளாக ஆயிட்டீங்கன்றார்.
ஏழைகள் தான் பிறகு உயர்ந்த பதவி அடைகின்றார்கள், செல்வந்தர்கள் கஷ்டப்பட்டுத்தான் அடைகின்றார்கள். பாபாவும் கூட செல்வந்தர்களிடமிருந்து இவ்வளோ செல்வங்களை பெற்று என்ன செய்வார்? இங்கே குழந்தைகளினுடைய ஒவ்வொரு பைசா மூலம் கட்டிடங்கள் போன்றவை உருவாகின்றன. பாபா எங்களுடைய ஒரு செங்கல்லையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். பதிலாக நமக்கு தங்கம் வெள்ளியினால் உருவாக்கப்பட்ட மாளிகை கிடைக்கும் என்று புரிந்து கொள்கிறார்கள். அங்கே தங்கம் அதிகம் இருக்கு, தங்கத்தினால் ஆன செங்கற்கள் இருக்கும், அவற்றால் தான் கட்டிடம் உருவாகும் அல்லவா. எனவே பாபா மிகவும் அன்போடு சொல்கிறாரு, இனிமேல் இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது என்ன நினைவு செய்யுங்க, இப்போ நாடகம் முடிகிறது. பாபா ஏழை குழந்தைகளுக்கு செல்வந்தர்களாக ஆவதற்கான யுக்தியை கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதை மாற்றிவிடுங்கள். இங்கே எதுவுமே இருக்க போவதில்லை. இங்கே எதை மாற்றுவீர்களோ அது புதிய உலகத்தில் உங்களுக்கு 100 மடங்காக கிடைக்கின்றார். பாபா எதையும் கேட்பதில்லை, அவர் வள்ளலாக இருக்கின்றார். இந்த யுக்தி சொல்லப்படுகிறது. இங்கே அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது. எதையாவது பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு புதிய உலகத்தில் கிடைக்கின்றார். இந்த பழைய உலகம் விநாசம் ஆவதற்கான நேரமாகும். இது எதுவும் காரியத்திற்கு உதவாது. ஆகையினால பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்டிலும் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த மருத்துவமனையை திறக்க வேண்டும். அதன் மூலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் கிடைக்கும். இதுதான் முக்கியன்றார் பாபா. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பாபாவினுடைய பாடசாலை திறக்கணும்னு சொல்கிறாரு. தாரணைக்கான முக்கிய சாரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சங்க தோஷத்திலிருந்து தங்களை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் தூய்மையற்றவர்களின் சேர்க்கையில் வரக்கூடாது. அமைதி வளத்தின் மூலம் இந்த உலகத்தை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், நாடகத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தங்களுடைய அனைத்தையும் புதிய உலகத்திற்காக மாற்றிவிட வேண்டும். வரதானம், பாபா மூலமாக வெற்றி எனும் திலகம் பெற்று சதா நம்பிக்கைக்கு உரியவராகி உள்ளம் எனும் ஆசனத்தில் அமரக்கூடியவராக ஆகுக. பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு? உள்ளம் எனும் ஆசனத்தில் அமரக்கூடியவராக ஆக சொல்கிறார். தந்தை மூலமாக வெற்றி எனும் திலகம் பெற்று சதா நம்பிக்கைக்கு உரியவராகி உள்ளமெனும் ஆசனத்தில் அமரக்கூடியவராக ஆகுக. விளக்கம், பாக்கியவல்லல் பாபா தினமும் அமிர்த வேளையில் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய குழந்தைகளுக்கு வெற்றி திலகம் இடுகின்றார். நம்பிக்கைக்குரிய பிராமண குழந்தைகள் ஒருபொழுதும் கடினம், உழைப்பு எனும் வார்த்தைகள் வாயில் மட்டுமல்ல எண்ணத்தில் கூட கொண்டு வர முடியாது. அவர்கள் சகஜ யோகி ஆவார்கள். எனவே ஒருபொழுதும் மனம் முடியாதீர்கள். சதா உள்ளமென ஆசனத்தில் அமர்ந்தவராக இரக்க மனம் உள்ளவராக ஆகுங்கள். நான் என்ற எந்த விதமான உணர்வோ அல்லது சந்தேகமான உணர்வையோ இருந்தது என்றால் அதை முடித்து விடுங்கள்ன்றார் பாபா. நான் என்ற அந்த உணர்வு, சந்தேக உணர்வு, இதெல்லாம் நீங்கள் முடிச்சிடுங்க. ஸ்லோகன், உலக மாற்றத்திற்கான தேதியை பற்றி யோசிக்காமல் தன்னை மாற்றுவதற்கான நேரத்தை நீங்கள் குறியுங்க. இரவு வகுப்பு 12/3/1968 சொல்லப்பட்டது. இந்த சமயத்தில் சாதாரண ஏழை தாய்மார்கள் முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைந்து விடுகின்றீர்கள். யஞத்தில் உதவி, ஒத்துழைப்பு அதிக தாய்மார்கள் தான் செய்கிறார்கள் என்றார். ஆண்கள் குறைவானவர்களே உதவியாளர்களாக ஆகின்றார்கள். உங்களுடைய ஞானம் மிக சரியானதாக, மற்றவை பக்தி ஆகும். பாபா உங்களை முயற்சி செய்ய வைத்து கொண்டே இருக்கின்றார், புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நேரத்தை வீணாக்காதீங்க. சிலர் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கின்றார்கள், சிலர் மத்தியமமாக, சிலர் 3ஆம் நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை பாபா தெரிந்துள்ளார். யாருக்கும் ஞானம் கொடுக்கவில்லை என்றால் 3ஆம் நிலையானவர்களே ஆவீர்கள் அப்படின்றார். யாருக்குமே உங்களுக்கு ஞானம் கொடுக்க வரலை அப்படின்னா 3ஆம் நிலையானவர்கள்ன்றார். நிரூபிக்காவிட்டால் கண்டிப்பாக பாபா அப்படி சொல்வார் அல்லவா. தினமும் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்திற்கு முன் அமருங்கள். பாபா தங்களுடைய ஸ்ரீமத் படி நாங்கள் இந்த ஆஸ்தியை கண்டிப்பாக அடைவோம், தங்களுக்கு சமமாக மாற்றும் சேவையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்றார்.
சென்டரில் இருப்பவர்களுக்கும் பாபா எழுதுகிறார். இத்தனை ஆண்டுகள் படிக்கின்றீர்கள் எனும் பொழுது யாருக்கும் படிப்பிக்க முடியவில்லை என்றால் என்னதான் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு பாபா வந்து லெட்டர் எழுதுகிறார். குழந்தைகளின் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? முழு நாளும் சேவையினுடைய சிந்தனை புத்தியில் செல்ல வேண்டும். நீங்கள் வானப்பிரஸ்திகள் அல்லவா? வானப்பிரஸ்திகளின் ஆசிரமம் இருக்கிறது, முதியோர்களுடைய ஆசிரமம் இருக்கு இல்லையா, அது சொல்றார். வானப்பிரஸ்திகளிடம் சென்று இறப்பதற்கு முன்னால் லட்சியத்தை சொல்லிவிடுங்கள். உங்களுடைய ஆத்மா சப்தத்தை கடந்து எப்படி செல்லும் என்பதை சொல்லுங்க. தூய்மையற்ற ஆத்மா செல்ல முடியாது. பகவானுடைய மகா வாக்கியம், என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவீர்கள். பனாரஸில் கூட நிறைய சேவை இருக்கின்றார் பாபா. நிறைய சாதுக்கள் காசி வாசத்திற்காக அங்கே இருக்கின்றார்கள். முழு நாளும் சிவ காசிநாத் கங்கா என்று சொல்லி கொண்டே இருக்கின்றார்கள். உங்களுக்குள் எப்பொழுதும் குஷியினுடைய கைத்தட்டல் ஒலித்து கொண்டே இருக்கணும். முக்கியமான விஷயம் நினைவுதான்றார். நினைவுதான் நம்மை குஷியில் கொண்டு வரும். அனைவரும் உலகத்தில் அமைதி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உலகத்தில் அமைதி இப்பொழுது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு புரிய வைக்குமாறு பாபாவும் சொல்றார். ஆகினால தான் பாபா லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்திற்கு அதிக மகத்துவம் அளிக்கின்றார். எங்கே சுகம், அமைதி, தூய்மை அனைத்தும் இருந்ததோ அந்த உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்க. வெளிநாட்டினரும் இவர்களுடைய ராஜ்யம் இருந்த பொழுது இது சொர்க்கமாக இருந்தது என்று புரிந்து கொள்வார்கள். உலகத்தில் அமைதி இப்பொழுது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. கால்நடை பயிற்சியில் கூட இந்த லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்தை கொண்டு போங்க என்று பாபா புரிய வைத்திருந்தார். அதன் மூலம் அனைவருடைய காதுகளிலும் இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பது விழட்டும் என்று பாபா வந்து சொல்றாரு. நல்லது. ஓம் சாந்தி.